எப்படிதான் அந்த வெக்கமே இல்லாம 3 நாள் ரசத்தை சாப்பிடுற? இது வச்சு 3 நாள் ஆச்சு, அது உனக்கும் தெரியும். ஏன் எதுன்னு கேட்க மாட்டேன், கேட்டா சண்டை வரும்னு உனக்கு தெரியும். ஒரு ஞாயிற்றுக்கிழமைனா கறிமீன் எடுத்துற வக்கில்ல, நல்ல சாப்பாட்டுல மட்டும் கை வச்சுட்டு உட்காந்துடுற. என்னத்தை தான் ரசமா இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு. எப்படிதான் உனக்குலாம் எதுக்கு கல்யாணம்? எதையுமே கேட்டா வாயை திறக்கிறது கிடையாது, இப்படியே உட்காந்து சமாளிச்சுட்டு போயிடுறது. நீ ஏன் என்னத்தையாவது டீ பண்ணு வாங்கி தின்னுட்டு உன் பொழப்ப ஒப்பைத்திருக்க வேண்டியதானே? எங்களை எதுக்கு பட்டினி போட்டு கொள்ற? மனுஷன் சாப்பிட முடியுமா அத? வெறும் சோறு ரசம், இல்லைன்னா வெறும் சோறு தண்ணி ஊறுகாய். இந்த ரோசத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. வாச்சிருக்கு பாரு எனக்கு. இன்னைக்கு இருக்கிறத வச்சு ரசம் தான் பண்ண முடிஞ்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பரவாயில்லப்பா, நான் சாப்பிட்டு வந்துட்டேன். நீ சாப்பிட்டியா? நீங்க சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, பொய் சொல்லாதீங்க. முதல்ல சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டுட்டேன். சாப்பிடு ஃபர்ஸ்ட். நான் சாப்பிட்டேன்ப்பா, நீங்க சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட். சாப்பிட்டுட்டு கிளம்பணும்ல, சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட். இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான். எனக்கு அந்த சான்ஸ் மட்டும் கிடைச்சுன்னா கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன். இதெல்லாம் நீங்க சொல்லிதான் தெரியணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க எதையுமே நினைக்காதீங்க, சாப்பிடுங்க. வேணா நீங்க ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. வேணா என்னோட நகை ஏதாவது வேணா வித்து இப்போதைக்கு மேனேஜ் பண்ணுவோமா? எனக்கு தேவை மணி சப்போர்ட் இல்லை, எனக்கு மென்டல் சப்போர்ட் தான் நிறைய தேவைப்படுது. அதுக்கு தான் நான் இருக்கே இல்லப்பா. ஹாப்பியா இருங்க. தேங்க்யூ. ஹஸ்பண்ட் சோர்ந்து போகும்போது நம்ம சம்பாதிச்சு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு மணி சப்போர்ட்டோட ஒரு எமோஷனல் சப்போர்ட் தான் ரொம்ப தேவைப்படும். அதனால் உங்களால் என்ன ஆறுதலாக வார்த்தை கூற முடியுமோ அதெல்லாம் சொன்னீங்களா, அதிலிருந்து அவரால் மீண்டு வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன். பை.